வணக்கம் மக்களே. இப்போது வானத்தி பல சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வானத்தி பல சீரியலில் ரொம்ப பரபரப்பாக சீன்கள்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா துளசியோடைய வீட்டுக்காரன் எனக்கு தோசை இட்லி ஃபஸ்ட்டு பசிக்குதுன்னா அதுக்கப்புறம் இட்லி சுட்டு கொடுத்தாங்க. அவசர அவசரமாக இட்லி சுட்டு சட்னி கொடுத்தாங்க. துளசி எட்டுமே கொடுத்தாங்க. அதுக்கு ராஜபாண்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வேணாம், இல்லை எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீண் பம்பு இழுக்கிறான். ஸோ எதுக்காகனா அது சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வீண் பம்பு இழுக்கிறாங்க. ஸோ உடனே போயிட்டு உள்ள செல்லத்தாய்க்கிட்ட ஏப்பில் இட்லி எட்டுமான்ட்டுன்னு கேட்டதுமே, இல்லை உன் மகனுக்கு தோசை தான் வேணுமா அப்படின்னு சொன்னதுமே தோசை சுட்டு கொடுக்குறாங்க. ஸோ தோசை செல்லத்தாய் தான் எட்டுன்னு போகிறாங்க. ஸோ செல்லத்தாய் வந்து எட்டுன்னு போனதுமே ராஜபாண்டி ஏன் அவள் இல்லையா, என் பண்டாட்டிக்கு கொடுத்துன்னு போனோன்னே, ஏன் அம்மா எட்டுன்னு வந்தால் உனக்கு தொண்டையில் இறங்காதா சாப்பிட்றானோடனே, இல்லை எனக்கு தோசை வேணாம், எனக்கு பூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே துளசிக்கு கோவம் வருது. ஸோ மாமா எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு நல்லாவே புரிஞ்சிக்கணும். ஸோ அப்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணுறா. ஸோ வேறு வழி இல்லாமல் பூரி சுட்டு கொடுத்துட்றா. ஸோ அந்த மசாலா குழம்புலேருந்து பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது இன்றைக்கான எபிசோடு அப்படி தான் போக போகுது. மாமாவை எப்படியோ தூங்கின பின்னாடி தான் நம்ம போகணும் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஸோ அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா செல்லத்தாய்க்கிட்டையும் கொடுத்து அமைச்சிட்றா. அதுக்கப்புறம் துளசி வந்து யோசனை பண்ணுறா, அண்ணனை சந்தோஷமாக வாழ வைக்காமல் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி துளசி யோசனை பண்ணிகிட்ருக்கா. ஸோ எப்படியாவது அண்ணனையும் பொண்ணையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்ராசு கனவுல சரவணன் வரான். ஸோ சின்ராசு கனவுல சரவணன் வரான். எப்படின்னா சரவணை பதிச்சது சின்ராஸ் தான். கனவுலேருந்து என்ன சொல்கிறா, என்னை ஒரு அடியாக தூங்க வச்சுட்டு நீ நிம்மதியாக தூங்குறியா, உன்னையும் பொண்ணையும் நிம்மதியாக தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொல்கிறா. உடனே சின்ராசு முழிச்சு பார்க்குறான், இது உண்மையாக பொய்யா, ஒருவேளை சரவணன் உண்மையிலே எழுந்து வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பயப்படுறான். ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கான் சின்ராசு. இன்னொரு பக்கம் பொண்ணி ஒரு பக்கம் விவாகரத்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கா. ஒரு பக்கம் சின்ராசே வந்து பார்த்திங்கன்னா நோகடிச்சிட்ருக்கா. ஸோ எல்லா திட்டையும் போட்டுட்ருக்கா பொண்ணி. இன்னொரு பக்கம் பொண்ணுக்கே தெரியாமல் சரவணோட கொலைப்பலி இருந்துகிட்ருக்கு. ஸோ அது எப்போனாலும் பொண்ணுக்கு பின்னாடி ஆபத்து தான். ஸோ சின்ராசு என்ன செய்ய போகிறாங்க, சரவணை தேடி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அக்காவும் அண்ணாவும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த உண்மையை எப்படி பொண்ணுக்கிட்ட சொல்கிறது, இல்லை உண்மையை சொல்லாமலே எப்படி சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ராசு செய்கிறான். ஸோ இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போயிட்டுருக்கு. மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.